உங்ககிட்ட பேக்கேஜ் புக் பண்ணது ஒரு குத்தமாடா? இந்த அளவுக்கு பண்ணீங்க நாங்க எதிர்பார்க்கவே இல்லடா எப்பா. வேணாம்டா வேணாம்டா வேணாம்டா. ரீசெண்டா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கோவா போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால பேக்கேஜ் மூலமா தான் புக் பண்ணி போயிருந்தோம். போர்டிங் எல்லாரும் திருநெல்வேலி ஜங்ஷன்ல தான் ஏறணும். திருநெல்வேலியில இருந்து கோவாக்கு டைரக்ட் ட்ரெயினே இருக்கு. பேக்கேஜ்ல கோவா போய் இறங்குற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இறங்குனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. என்ன பிரச்சனைனா ட்ரிப்புக்கு ஃபேமிலியும் வராங்க. அதனால நாங்க உங்களுக்கு தனியா கார் தந்துடுறோம். நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கன்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஆனா எல்லாரையும் ஒரே வேன்ல தான் ஏத்துனாங்க. சரி நைட் டைம் வேற, அதுவும் ரூமுக்கு போற வரைக்கும் தானே, காலையில வேற வண்டி தந்துருவாங்கன்னு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டேன். வேன்ல ஒருத்தனுக்கு மட்டும் சீட் இல்ல, அந்த ஒருத்தன் நான் தான். சீட் இல்லாம இன்ஜினுக்கு மேல அவ்வளவு சூடோட ஏதோ பூக்குழியில உட்கார்ந்து வர்ற மாதிரி உட்கார்ந்து வந்தேன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் அ பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே இப்படி ஆயிடுச்சுன்னு வேற வழி இல்லாம தான் போயிட்டு இருந்தேன். ரூமுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்க எல்லாருக்குமே பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்துச்சு. அது என்ன சர்ப்ரைஸ்னா, பேக்கேஜ்ல அவங்க சொன்ன ரூம் வேற, எங்களுக்கு கொடுத்த ரூம் வேற. அவங்க கொடுத்த ரூம் ஒண்ணுத்துக்கும் ஆகாது. ஒரு ரூம்ல 3 பேர் ஸ்டே பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த ரூம்ல 2 பேர் தான் பெட்ல படுக்க முடியும். ஒருத்தர் கீழே தான் எக்ஸ்ட்ரா பெட் போட்டு படுக்கணும். 3 பேருக்கு ஒரு ரூம்னு சொல்லிட்டு அதுல ஒருத்தர் கீழே படுக்கணும்னு சொன்னா எப்படி ஒத்துப்பாங்க? ஃபேமிலியா போறவங்க, கேங்கா போறவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. தனியா போறவங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க? தமிழ் டூரிசம்னு டூரிசம் நடத்துற உங்களை தான் ப்ரோ கேக்குறேன். இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னா எப்படி ப்ரோ அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க? எல்லாரும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இருப்பாங்க?